ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு our சேனல்ஸ் Fly கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம சேனலில் கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி சீக்கிரம் முடிக்கிறதுன்னு பார்ப்போம். 6 தேங்காய் பாறை கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3த்தையும் கலந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. கருவாடோட தலையை நம்ம அகற்றிடலாம். அதை பிச்சு போட்டதுக்கப்புறமா தண்ணியில் நான் ஊற வைக்க போகிறேன். இப்போது தண்ணியில் ஒரு 5 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்க கசடோ இல்லை உப்போ அதிகமான உப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் கருவாடோட வாலை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துட்டு நான் கருவாட்டை 2 துண்டாக போட போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அப்படின்றதுக்காக நான் 2 துண்டாக கருவாடை போட போகிறேன். சைடில் இருக்க முள் அதெல்லாமே கூட நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். சாப்பிடும் போது நம்மளுக்கு குத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு அதில் ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் நான் கருவாட்டை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வணக்க போகிறேன். ஏன்னா அந்த எண்ணெயோடு சேரும்போது இன்னும் நம்மளுக்கு கருவாடு தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். பாதி உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவாடையும் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கிட்டுருக்கிற வேளையில் நம்ம இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையை தொக்கு மேலே தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நிறையா சஜஷன்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அப்டேட்ஸ் நிறையா தெரிகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.